குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். பிப்ரவரி இறுதியில் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக தாக்குதலை தொடங்கின. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர நடந்த பேச்சில் தற்காலிக அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆனால் ஒப்பந்தத்தை மீறும் வகையில் சமீபத்தில் ஹார்மூஸ் ஜலசந்தியையொட்டிய பகுதியில் சென்ற 3 வணிக கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. கோபமடைந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரான் உடனான போர் நிறுத்தம் முடிவுக்கு வருவதாக அறிவித்தார். ஈரானுடன் பேச்சு நடத்துவதில் எவ்வித பிரயோஜனமும் இல்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். ஈரான் மீண்டும் ஹார்மூஸ் ஜலசந்தியை மூடியதுடன் சைப்ரஸ் நாட்டு கப்பலையும் தாக்கியது. இதற்கு பதிலடி கொடுக்க அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க படை மத்திய தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கை, ஹார்மூஸ் ஜலசந்தியில் பயணித்துக் கொண்டிருந்த சைப்ரஸ் நாட்டுக்கு சொந்தமான கப்பல் மீது ஈரான் அப்பட்டமான தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் மீது இந்த வாரத்தில் 3வது கட்ட தாக்குதல்களை தொடங்கியது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கடைபிடிப்பதை நிரூபிக்க ஈரானுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் ஈரான் மீண்டும் அதில் தோல்வியடைந்துள்ளது. இதற்கு பதிலடியாக அமெரிக்கா கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தி வருகிறது. இந்த தாக்குதல்கள் தலைமை தளபதியின் உத்தரவின் பேரில் மேற்கொள்ளப்படுகின்றன என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா தனது தலையீட்டை நிறுத்தும் வரை ஹார்மூஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கும். எந்த கப்பலும் இந்த வழியே கடந்து செல்ல அனுமதி கிடையாது. மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்படுவதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது.